சென்னைக்கே பேர்த் சர்டிபிகேட் தந்த இந்த ஏரியா தான் நம்ம ஜார்ஜ் டவுன். 300 வருஷம் பழமையான இந்த ஏரியாவோட வரலாறு தான் நம்ம சென்னை சிட்டியே உருவான அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். வாங்க அந்த ஏரியாவோட பேக் ஸ்டோரிய பார்க்கலாம். இது உங்க தெரு சீரிஸ் எபிசோட் 8 ஜார்ஜ் டவுன். விஜயநகர் எம்பையர் அப்போ நாயக் வழியா 2 இங்கிலீஷ் ஏஜென்டான ஆண்ட்ரூ கோகன் மற்றும் பிரான்சிஸ் டேக்கு இந்த நேரோவான வேஸ்ட்லேண்ட் 1639 கிடைச்சது. இந்த லேண்ட அவங்க ஸ்மால் போஸ்ட் ட்ரேடுக்காகவும் ஃபோர்ட்டா கட்டணும்னு நினைச்சாங்க. 1640 இந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்ங்கிற பேர்ல கட்டுறாங்க. செயின்ட் ஜார்ஜ்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, கிறிஸ்டியன் கேலண்டர்ல 23rd ஃபீஸ்ட் டே ஆஃப் செயின்ட் ஜார்ஜ்ங்கிறதுனால அந்த டேல இந்த ஃபோர்ட் கட்டினதுனால இந்த ஃபோர்ட்டுக்கு இந்த பேர் வந்ததுக்கான காரணம். இந்த ட்ரேடு ஃபோர்ட் கட்டினதே பிரிட்டிஷ்காகவும் யூரோப்பியன்ஸ்காகவும் தான். இந்த ஃபோர்ட் சுத்திலையும் தமிழ், தெலுங்கு, மார்வாடிஸ்ங்கிற மர்ச்சன்ட்ஸ் இங்க ட்ரேடு பண்ண ஆரம்பிச்சாங்க. உள்ள இருக்கிற ஒயிட் பீப்புள் இருக்கிறதுனால அங்க ஒயிட் டவுனும், வெளியில இருக்கிற மக்களை பிளாக் டவுனும் காலப்போக்குல கூப்பிட்டாங்க. செடி கொடின்னு இருக்கிற இந்த ஃபேமஸான ட்ரேடிங் ஏரியாவை ஒரு வெல் பிளான்டு செட்டில்மெண்ட்டா மாத்தணும்னு நினைச்சாங்க. அதனால தாங்க ஜார்ஜ் டவுன் ஸ்ட்ரீட் இப்பவும் கிரிட் பேட்டர்ன்ல பிளான் பண்ணியிருப்பாங்க. 1911 கிங் ஜார்ஜ் வி அப்படிங்கிறவர் விசிட் பண்ண வராராம். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பிளாக் டவுனும் ஒயிட் டவுனும் கூப்பிட்டு இருந்த அந்த டவுன் மொத்தமா சேர்த்து அவரோட நினைவா ஜார்ஜ் டவுன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. 1892 ஹைகோர்ட்டும் 1712 ஆர்மேனியம் சர்ச்சும் கட்டுறாங்க. பாரிஸ் கார்னர்னாலே பிசினஸும் பவரும் தான். இந்த ரெண்டும் தான் நம்ம ஜார்ஜ் டவுனோட ஐடென்டிட்டியே. ஜார்ஜ் டவுனுங்கிறது வெறும் ஏரியா மட்டும் இல்லைங்க, சென்னையோட ட்ரேடிங் சோல்னு கூட சொல்லலாம். ஆண்டர்சன் ஸ்ட்ரீட், சவுகார்பேட், காசி செட்டி ரோடுன்னு பல ஸ்ட்ரீட்டுமே நம்ம சென்னையோட பொருளாதார கால சக்கரம்னே சொல்லலாம். என்னதான் கிரௌடட் மார்க்கெட்டா இருந்தாலும் நம்ம சென்னையோட ரியல் ஃபவுண்டேஷன் எங்கிருந்து தாங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்த எபிசோடான லாங்கஸ்ட் ஸ்ட்ரீட்ல சந்திக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணாம இருக்க தெரு சீரிஸ் பேஜை இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம்.